நண்பர்களே வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நண்பர்களே. வீட்டில் டின்னர் என்னென்னு கேட்டிங்கள சுட்டிருக்காங்க தோசை. எப்படி இருக்கு பாருங்கள். தோசைன்னு சொன்னேன்ல பாருங்கள், சப்பாத்தி மாதிரி இருக்கு நண்பர்களே. சப்பாத்தியா பூரியான்னு தெரில, அந்தளவுக்கு சுட்டு வச்சுருக்காங்க தோசையை. நண்பர்களே தோசை எப்படி சுட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் தோசை. உங்கள் வீட்டில் தோசை இப்படி தான் சுடுவாங்களா? நல்லா பாருங்கள். இவ்வளோ பெரிய ஓட்டை உள்ள தோசை இப்போ தான் பார்க்குறேன். இது பேர் ஓட்டை தோசை போல். இப்படி கேவலமாக தோசை சுட்டு வந்துருக்காங்களே, விளங்குவாங்களா? நல்லா இருப்பாங்களாங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இது என்ன தோசைன்னு சுட்டுட்டு வந்தாங்கன்னு தெரில. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆமாம், தோசை போட்டாங்க. தோசை விளங்காத தோசை. பூரி மாதிரி சுடுறாங்க, சப்பாத்தி மாதிரி சுடுறாங்க. ஒன்றும் வழங்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட். சாப்பிட்றதுக்கு சும்மா இருந்தாலாம். இப்படியா தோசை சுடுவாங்க? பிஞ்சு போய் நாராக கொண்டு வந்து வைக்கிறாங்க நம்மளே. ரொம்ப வெறுப்பேற்றாங்க நம்மளே. ஆமாம் நம்மளே, நம்ம வேலைக்கு போலங்கன்னே மட்டமாக நடத்துகிறாங்க நம்மளே. வீட்டில் என்ன அளவுக்கு மட்டமாக நடத்த முடியுமோ அந்தளவுக்கு மட்டமாக நடத்துகிறாங்க. தர மட்டமாக நடத்துகிறாங்க. பாருங்கள் நம்மளே, பாருங்கள், நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், சட்னி, கும்பிட்டுக்காண்டு சட்னி. இதை வச்சு எப்படி நம்மளே சாப்பிட்றது? இது ஒரு சட்னின்னு வச்சுருக்காங்க. என்ன வாழ்க்கை நம்மளே. போங்க நம்மளே, போர் அடிக்குது. சரி, வேறு வழி இல்லை. இன்னைக்கு இதை தான் திண்டாகணும். இதை தான் சாப்பிட்டாங்க நண்பர்களே. இப்படி இருந்தால் எப்படி நண்பர்களே? நீங்களே சொல்லுங்கள். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? எதுவும் இல்லையா? இது எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன பார்த்தாத்தா? இப்படி பாருங்கள். இப்படி கொடுமை பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி கொடுமையோட அனுபவிச்சு நம்ம சாப்பிடணுமா? சொல்லுங்கள். இவ்வளோ வருத்தத்தோடு நம்ம சாப்பிடணுமா நம்மளே? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பட்னி கிடந்து கிடக்குறேன். பட்னி கிடந்துடலாம் நம்மளே. இந்த மாதிரி குழப்புக்கு கேவலமான குழப்பம் நம்மளே. எனக்கு யூடியூப்கார வேறு சம்பளம் கொடுப்பானான்னு தெரில. அவையை நம்பி நாம் கௌரவமாக வீட்டில் இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலைக்காச்சும் போய்கிட்டு இருந்தால் அதையும் கெடுத்துட்டு நம்மளே. மனசே சரிலாம் நம்மளே. ரொம்ப கஷ்டம் நம்மளே. ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் கமெண்டில். சொல்ல புரியுங்க. எனக்கு சப்போர்ட்டாக யாரும் வர மாட்டேங்க. ரிப்போர்ட் கொடுத்தா வருவீங்க. நீ படுத்துகிற பாட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்குறாங்களே உனக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்படி தான் நம்மளே. உங்கள் மைண்டு வயசு எனக்கு அப்படியே கேட்குது. உனக்கெல்லாம் சோறு போடுறதே பெருசுரா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க. தெளிவாக தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. ஆமாம், இப்போ மட்டும் என்ன மாற்றி சொல்லியிருப்பீங்களா? எப்பவும் அதை தான் சொல்லுவீங்க. சரிங்க ஃப்ரெண்ட், வேறு வழி இல்லை, சாப்பிட்றேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு? நீங்கள் வச்ச சட்டமா? வீட்டில் வச்சதை திங்கணுமா? என்னைய மாதிரி பச்சை திங்கணுமா? ஒன்றும் பண்ண முடியாது. வீடு வீட்டுக்கு இதே பஞ்சாயத்து தான் போல். நீங்களாச்சும் வேலைக்கு போகிறீங்க, நான் வேலைக்கு போகல. அதனால் எனக்கு ரொம்ப மரியாதை தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கால் வேற வந்துக்கிட்டு இருக்கு, வெறுப்பாகுது.
நம்பளே நீங்களும் உங்கள் ஊரில் என்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சட்னி பரவாயில்ல. ஆமாம், எல்லாமே நெகட்டிவ் இல்லை, சட்னி பரவாயில்ல. சட்னிக்கு மதிப்பு கொடுக்கலாம், 5 மார்க் கொடுக்கலாங்க சட்னிக்கு மட்டும், வேறு ஒன்றும் வேஸ்ட். சாப்பிடணும் நேரம் நம்மள பூரி மாதிரி இருக்கும். நம்மளே பூரி காலையில் பூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பானை உடைக்கணும், அதுதான் சரிக்கிட்டு. பேர் நடத்தினோம்னா நம்ம தேய்மானம் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருப்பா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்காங்க, ஆள் இருக்காங்க, அதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலி ஜாலி. சாப்பிட்டு லைவ் போடுவேன், நம்மளே கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இங்கட ஆளை காணோம் போயிட்டான் அப்படின்னு நினைச்சாதீங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன். சரி, சாப்பிட்டு வாங்க. அப்பா பண்ணுங்கப்பா. ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன். சரி, சாப்பிட்டு வாங்க. அப்பா பண்ணுங்கப்பா. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், நடப்பதை எண்ணி ஆர்வத்துடன் இருந்தால் அவன் சீடன். நடப்பது நடக்கட்டும், எனக்கு என்ன கவலை இல்லை. ரைட்டு, சந்தோஷம். என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன, ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு போப்போம்.